வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு கேள்விக்காக தான் நான் வேட்டுட்டு இருந்தேன். ஓகே. கேன் எக்ஸ்பிளைன் கர்ம சனி, மிதுன கர்ம சனி எஃபெக்ட். ஓகே. என்ன கேட்குறீங்கனாக்கா, கர்ம சனி என்ன பண்ணுவார்? உடனே கர்ம சனின்னாக்கா உடனே போன ஜென்ம கர்மா, அந்த ஜென்ம கர்மா அப்படின்னாதீங்க. அந்த 10ஆம் பாவகம் வந்து கர்ம வீடு. கர்ம வீடுன்றது வந்து தொழில் வீடு. ஓகேங்களா? நீங்க என்னதான் சமஸ்கிருதம் மிக்ஸ் தமிழ் அப்படின்னு பார்த்தா கூட, சமஸ்கிருதமும் தமிழும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். தமிழ் புரியறவங்களுக்கு இந்த அமைப்பு புரியும். அதே நேரத்துல கர்ம சனி யோகம் பண்ணிருவாரு. பாக்கியாதிபதி ப்ரீவியஸ்ல அதாவது 2023ல ஜனவரி 17ஆம் தேதி வந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு யோக சனியாக அமர்ந்து யோகங்களை பண்ண போகிறார் அப்படின்னு தான் பல யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. எத்தனை மிதுன ராசிக்காரங்க யோகங்களை அனுபவிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க அப்படியே வாயை பத்திக்கிட்டு. ஓகேங்களா? அதனால சனிக்கு யோகம் தர்றதோ அது என்ன இந்த பணத்தை வாரி கொட்டுறதோ அதெல்லாம் சனி பகவானோட வேலை இல்லைங்க. நீங்க என்னத்தான் சனி பகவானை பத்தி அவர் நீதிவான், நியாயவான், சனி ஈஸ்வரர்னு எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அவர் ஒரு நிதானமாக தடை பண்ணக்கூடிய, தாமதம் பண்ணக்கூடிய, எதையும் கெடுக்கக்கூடிய ஒருத்தர். இருக்கும் பார்க்கும் இடங்களை கெடுப்பாருங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ்ல அதாவது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து தந்தை, தந்தை சார்ந்த அமைப்பு, பூர்வீகம், அரசு, இளைய சகோதரம் மாதிரியான அத்தனையும் கெடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போவாரு. 10ஆம் இடம்ன்றது ஒரு ஒரு சிறப்பான விஷயம்ங்க. எந்த பாப கிரகங்களுக்கும் கேந்திர பலம் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். ஓகேங்களா? கேந்திர பலம்னா என்ன? 4, 7, 10ஆம் பாவகம். அதாவது உங்க ஜாதகத்தினுடைய 4 பில்லர் தான் அந்த கேந்திரம். காலபுருஷ தத்துவத்துடைய பில்லர் தான் வந்து நம்ம இதுன்றோம். என்னது? மேஷம், கடகம், துலாம், மகரம். அதனாலதான் அந்த 4 வீடுகள் வந்து சர வீடுகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. இது எதையுமே நோட்ஸ் இல்லாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த நோட்ஸ் எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு பதில் சொல்றவங்கள அவங்களுக்கு இன்னும் அந்த அந்த அறிவு பத்தலனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காலபுருஷ தத்துவத்தின் கேந்திர வீடுகள் தான் சர வீடுகள்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பலமான வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சர வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு இயல்பான நல்ல பலனையே செய்யும் அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விதி. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு மிதுனத்துக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா இது மிதுன ராசிக்கு மட்டும்தான் லக்னம்னு கேட்டு என்ன டென்ஷன் ஆக்கிடாதீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு மீன வீடுன்றது 10ஆம் கேந்திரம். 10ஆம் கேந்திரம்ன்றது பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடத்துல. மிகப்பெரிய இடம். அங்கிருந்து தான் உங்களுக்கு வருமானம், அங்கிருந்து தான் உங்களுக்கு தொழில், அங்கிருந்து தான் வேலை, அந்த வேலையின் மூலியமான அந்தஸ்து, கௌரவம் மாதிரியான அமைப்புகள், பட்டம் பதவி மாதிரியான அமைப்புகள் அந்த இடத்துல இருந்து வருங்க. இதெல்லாம் ஜோதிட டேர்ம்ல வரும். நமக்கு என்ன வரும்? நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில நம்மளுடைய தொழிலை சரி செய்வாருங்க சனி பகவான். உடனே நீங்க தொழில நீங்க தாங்க எலான் மஸ்க் டெஸ்லாவை பின்னாடி தள்ளிடுவீங்கன்னு யாராவது பின்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த அமைப்புகளை நம்பாதீங்க. கோச்சாரம் என்பது ஒரு ஒரு 30ல இருந்து 40% மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய பிறந்த ஜாதகம் தாங்க மெயினா சப்போர்ட் பண்ணும். நீங்க எந்த லக்னம், லக்னத்துக்கு 2 10ஆம் அமைப்போடு எந்த கிரகம் சுபத்தன்மையோடு தொடர்பு கொண்டிருக்குதோ அந்த கிரகத்தின் தொழில்ல நீங்க இருப்பீங்க. அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்குதா இல்லையான்றத உங்களுடைய தசாபுத்தி முடிவு பண்ணும். தசாபுத்தி யாரு? லக்னத்துக்கு சாதகமாகவோ சாதகம் இல்லாத அமைப்புகள்லயோ பலன் செய்யக்கூடியது தசாபுத்தி. இது அத்தனையும் பொருந்திக்கிட்டு கோச்சாரம் அதற்கான வழி வீடுதா இல்லையா? ப்ரீவியஸ்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு 2020ல இருந்து 23 வரைக்கும் அடிச்சு சுட்டு போட்ட மாதிரி சுருண்டு விழுந்தீங்க. கோச்சாரத்துல பயங்கர அடி வாங்கினது மிதுன ராசி. 23ல இருந்து 25 கடகமும் கும்பமும் அடி வாங்கினாங்க. 25ல இருந்து 27 28 வரைக்கும் மீனமும் சிம்மமும் அடி வாங்க போறாங்க. இதெல்லாம் எதனோட அடிப்படையில இருக்குன்னா தொழில், வேலை, காதல் மாதிரியான அமைப்பு இருக்கும். சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி வந்தனாக்கா மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா முதல்ல கெடுதல்களை குறைச்சிக்குவாருங்க. 10ஆம் இடத்துல வந்துட்டோன்னே சனி பதவியை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார் இல்ல. இந்த இடத்துல நீங்க சார்ந்த எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உங்களுடைய முயற்சிகளை, உடல் உழைப்புகளை அதிகமாக எஃபர்ட் போட்டு சில அமைப்புகளை செய்வார். இந்த இடத்துல வந்து உங்களுடைய தசாபுத்தி மிகப்பெரிய பங்கு வகிக்குங்க. தசாபுத்தி உங்களை எந்த அமைப்புகளில் வச்சிருக்க போகுது, தசாபுத்தி உங்களை பிறந்த இடத்துல வச்சிருக்க போதா, தசாபுத்தி பிறந்த இடத்த விட்டு வெளியில எடுத்துட்டு போதா. ஒரு உதாரணமாக உங்களுக்கு லக்னத்துக்கு ஆகாத 6 8ஆம் தசாபுத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. கொண்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போடுவாரு, இல்ல நோய்வாய்ப்பட்டு சீக்கு வம்பு வழக்கு கடன் நோய் அசிங்கம் கேவலம்னு நடத்திக்கிட்டு இருப்பாரு. தசா தான் மெயினா செயல்படும். கோச்சார அமைப்புகள்ன்றது ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஜென்ம ராகு, அஷ்டம ராகுவோடு சில அமைப்புகள் இருக்கும். ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச ஒரு விஷயம் என்னன்னா ராசியில குரு வராரு,
வர்றாரு. மே மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியில ராசியில குரு வர்றது இயல்பாகவே 1, 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய குரு மிகப்பெரிய யோக பலன்களை மனதளவுல செய்வாருங்க. யோக தசாபுத்தி இருந்தா திருமணம் நடக்கும், வீடு வாங்குவீங்க, குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும், சந்தோஷமான புத்துணர்ச்சியான சில அமைப்புகள் கிடைக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா கோச்சாரம் வந்து ஒரு 5 வருடத்துக்கு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 2 மாசம் மட்டும் புதன் நீச்சமா இருக்காரு மே மாசம் வரைக்கும். மார்ச் மாசம் கொஞ்சம் அவுட்டா தான் இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. மனதளவுல பயப்படுவீங்க, பதறுவீங்க, காரணம் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருப்பீங்க. இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள். ஆனா மே மாதத்துல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான அத்த பலன் ராசியில குரு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சனியே ஒரு 2 வருஷம் கழிச்சு 11ஆம் இடத்துக்கு லாப சனின்னு போவாரு. அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு வரவு வரும், நல்ல அமைப்புகள் இருக்கும், சேர்த்து வச்சுக்கோங்க. கூடவே தேவையில்லாத அறிமுகங்களும் வரும், அதிலையும் சற்று கவனமா இருங்க. ஏன்னா அங்க ஜென்ம சனியில மறுபடியும் போட்டு உங்களை வாட்டி எடுக்கணும்ல 2032க்கு மேல. அந்த மாதிரியான சில அமைப்புகளுக்கு சில விஷயங்கள் இப்பயே நடக்கும். தொழில் அமைப்புகள்ல தசாபுத்தி ஒத்துழைக்கும் போது கண்டிப்பா மேன்மை இருக்கும். கர்ம பாவகம்ன்றது நீங்க செய்யக்கூடிய தொழில், கர்மம்னா தொழில், ஓகேங்களா? அந்த தொழிலின் மூலியமாக என்ன அமைப்பு வருது. ஆனா இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் பாவகம்ன்றது, அந்த கேந்திர பாவகம்ன்றது சனிக்கு, பாவர்களுக்கு. சனி செவ்வாய் ராகு மாதிரியான கிரகங்கள் வந்து, குறிப்பாக சனி செவ்வாய் மாதிரியான கிரகங்கள் வந்து 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. சனி 7ஆம் இடத்துல பிறந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ல இருந்தா திக்பலம்னு வரும். செவ்வாய் பிறந்த ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இருந்தா திக்பலம்னு வரும். இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய நுணுக்கம். இந்த அமைப்புகள்ல சில விஷயங்கள் உண்மையிலேயே தசாபுத்தி வழிபடும் பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை தான் வகிக்கும். என்ன, முதல் ஒரு 2 மாதம் இந்த மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் வண்டி வாகன அமைப்புகள்ல, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான அமைப்புகள்ல, பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான அமைப்புகள்ல ஒரு 3 மாசம் மட்டும் கவனமா இருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.